கலாத்தியர்களது நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கவனிச்சிங்களா? நீங்க எப்ப பிறர் மேல கோபம் இல்லாம கசப்பு இல்லாம அன்பை காட்டுகிறீர்களோ அப்பொழுது உங்களில் இருக்கிற விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் பிறரிடத்திலே உங்கள் அன்பை, தேவனுடைய அன்பை காட்டும் போது, பிறரை மன்னித்து, பிறர் உங்களுக்கு விரோதமாய் செய்த செயல்கள் மீது கோபப்படாமல், அவர்களை அவமானப்படுத்தாமல், அவர்களை அசிங்கமாய் பேசாமல், அவர்களை பற்றி பிறரிடத்திலே அவதூறாக சொல்லாமல், அவர்களை மனதுக்குள்ளே மன்னித்து, அவர்களுக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது, கர்த்தரிடத்தில் வரும்போது தேவன் அந்த அன்பை பார்க்கிறார். அந்த அன்பு தான் தேவனை நீங்க நம்புறீங்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் தான் செயல்பட்டு உங்க வாழ்க்கை முழுவதும் உங்க சரீரத்துல சுகத்தை கொண்டு வந்து விடும். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசங்கிறது ஒரு பல்பு மாரி. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டியூப் லைட் பல்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆனா இது எரியணும் அப்படின்னா இதுக்கு என்ன தேவைன்னா கரண்ட் தேவை. கரண்ட் இல்லைன்னா இந்த பல்பெல்லாம் என்ன செய்யாது? எரியாது. அப்ப கரண்ட் என்ன அப்படின்னா, இந்த விசுவாசங்கிற பல்பை எரிய வைக்கிற கரண்ட் என்னதுன்னா அன்பு. தேவன் உங்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பை நீங்களும் பிறரிடத்துல காட்ட வேண்டும். உங்கள் மனதில் ஒருத்தர் மேல கசப்பு வெறுப்பு இருந்தா அந்த அன்பு கட்டாயிரும் பாருங்க. தேவனோட இருக்கிற அந்த அன்பு கட்டாயிரும். அந்த கசப்பு வெறுப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனோட ஐக்கியமாகுங்கள். தேவனுடைய சுகத்தை, பலத்தை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாங்க. அது பெரிய கஷ்டமே கிடையாது. ஒரு நோயாளி எவ்வளவு விசுவாசமா ஜெபித்தாலும் தன்னுடைய எதிரிகளை மன்னிக்காம இருந்தா அவங்களுடைய உடல்ல சுகத்தை பெறுறது ரொம்ப கஷ்டம். உணர்வு பூர்வமாக சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மன்னிக்க தெரியல, என்னால முடியல. அவங்க அவ்வளவு செஞ்சிருக்காங்க, அவ்வளவு பேசியிருக்காங்க, அவ்வளவு எதிராக எனக்கு செஞ்சிருக்காங்க, என்னால முடியல. என் ஃபீலிங், என்னால அந்த உணர்வு பூர்வமா என்னால முடியாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, உணர்வுபூர்வமாக எனக்கு மன்னிக்க தெரியவில்லைன்னு சொல்லாதீங்க. மன்னிப்பது என்பது உணர்வு அல்ல. மன்னிப்பு என்பது ஒரு முடிவு, டிசிஷன். நீங்க எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில 6 மணி நேரம் தொங்கிட்டு இருக்கிறாரு. 5450 காயங்கள் இருக்கிறது. உணர்வுபூர்வமா பார்த்தா அவர் சரீரத்துல ஹெல்த்தியே இல்லை. உணர்வுபூர்வமா தன்னை காயப்படுத்தினவர்களை, தன்னை ஏளனமா பேசுகிறவர்களை உணர்வுபூர்வமாய் பார்த்தார். அவரால் மன்னிக்கவே முடியாது. ஆனா அவர் உணர்வின் அடிப்படையில் மன்னிக்கவில்லை, தான் எடுத்த முடிவின் அடிப்படையில் இயேசு அவர்களை மன்னித்தார். அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு முடிவு எடுத்தார். முழு மனு குலத்தையும் மன்னிப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று இயேசு முடிவெடுத்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து இந்த பூமியிலே பிறந்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். நீங்க முடிவு எடுங்க. பிசாசு எடுக்கிற முடிவுக்கு நீங்க கையெழுத்து போடாதீங்க. நீங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க கையெழுத்து போடுங்க. நான் அவர்களை மன்னிக்க போகிறேன், தேவனுடைய சுகத்தோடு பலத்தோடு சாட்சியாய் இந்த பூமியில வாழ போகிறேன் என்ற முடிவை எப்பொழுது நீங்கள் எடுக்கிறீர்களோ அப்பொழுது பரலோகம் அந்த முடிவுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி துரிதமாக உங்கள் சரீரத்திலே ஆரோக்கியத்தை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கையை தட்டி மன்னிக்க முடியலன்னு சொல்லிருங்க. இயேசுவின் பெயரால நான் அவரை மன்னிக்கிறேன். அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணும்போது சொல்லிருங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல நான் அவங்கள மன்னிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல நான் முடிவு எடுத்துட்டேன். ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிடறேன். நீ நான் அதை பத்தி பேச மாட்டேன், நீ அதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் அவங்கள பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் மன்னிச்சுட்டு நான் ஃப்ரீயாக போறேன். ஆமேன். நீங்கள் மன்னிப்பு என்பது, நிறைய பேர் நினைக்கிறாங்க மன்னிப்புங்கிறது பிறருக்கு நீங்க கொடுக்குற விடுதலை. எனக்கு கிடையாதுங்க. உங்களுக்கு நீங்களே கொடுக்குற ஒரு விடுதலை தான் என்னது? மன்னிப்பு. கசப்பு வெறுப்பு பகைமைங்கிற அந்த பாரம் உங்களை அழுத்தி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கோம், சரியா செயல்பட விடாம. எப்பொழுதும் மன்னிப்புங்கிற அந்த நீங்க ரிலீஸ் பண்றீங்களோ அப்ப அந்த கசப்பு பாரம் பகைமை எல்லாம் உங்களை விட்டு நீங்க விடுதலை ஆவதை உங்கள் சரீரத்துல இல்ல, உங்க ஆத்மாவிலே நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே மன்னிப்பு என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே தரக்கூடிய ஒரு விடுதலை. மன்னிப்பு என்பது என்னவென்றால், தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தையும், தேவன்
உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பனையும் வெளியே கொண்டு வருகிற வெளிக்காட்டுகிற செயலாக இருக்கிறது. அதுதான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு தான் உங்க சரீரத்துல பூரணமான சுகத்தை கொண்டு வரக்கூடிய தெய்வீக வழியாக இருக்கிறது.